படம் எப்படி போச்சு? பார்த்தாச்சா? பாத்துட்டேன்டா, படம் நல்லா இருந்துச்சு. எனக்கு நல்லா ரொம்ப நாள் கழிச்சு போரே அடிக்காம ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு இந்த ஃபீல் இருந்துச்சு. ஃபீல் குட்டா இருந்துச்சு. எப்படி எந்த அளவுக்கு? திருச்சிட்டு படம் லாஸ்டா இந்த அளவுக்கு இருக்கா? அந்த படம் நம்ம ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சுல. அது வேற ஜானரு. ஆனா ராம் காம் தானே? நீ ராம் காமா தானே இருக்குங்கிற மாதிரி சொன்ன. ராம் காம் தான்டா. எனக்கு அதோட கம்பேர் பண்ண தெரியல. ஆனா நல்லா இருக்கு படம். ஓவராலா படத்துல காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ வந்து புது ஹீரோ மானிக்கே இல்ல, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல வந்து ரொம்ப அழகா இருக்காங்க ஹீரோயின். இந்த படத்துல டைரக்டர் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டர் பிளஸ் ஹீரோ ரெண்டுமேவா? இல்ல டைரக்டர் வந்து புது டைரக்டர். அடுத்த பிரதீப் ரங்கநாதன் போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்த பிரதீப் ரங்கநாதன் எதுக்கு சொல்றாங்கன்னா வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு ஆக்டரா மாறி இருக்காங்களா, அதனால சொல்றாங்க. இந்த டைரக்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் இருக்காருல்ல, அவரோட அசிஸ்டன்டே வந்து அந்த டைரக்டர் வச்சு இப்ப படம் எடுத்திருக்காரு. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. ஷான் ரோல்டன் தெரியும்ல? ஆமா. இந்த பவர் பார்ட்டி, குட் நைட்டு, ஆமா, குடும்பஸ்தன் ஷான் ரோல்டனா எல்லாம் தெரியல. ஷான் ரோல்டனா மேக்ஸிமம் பாட்டு நல்லாதான் இருக்கும். ஆனா அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர். என்னது அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்? ஆமா, அண்டர் ரேட்டட். ஆமா, ஆனா அவர் போடுற பாட்டு எல்லாம் மேக்ஸிமம் நல்லா இருக்கும். படமும் ஹிட்டாதான் ஆகும். ஆனா என்னன்னு தெரியல, இன்னும் பெருசா அவர் ரீச் ஆகல. காமெடி குடும்பஸ்தன் அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி எல்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சுடா. நான் லாஸ்ட் என்ஜாய் பண்ணி பார்த்த காமெடி படம்னா டாக்டர் தான். அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகல. எனக்கு குடும்பஸ்தன் நல்லாதான் இருந்துச்சு, நல்லா காமெடியா தான் இருந்துச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நல்லா காமெடியா தான் இருந்துச்சு. இது வந்து உண்மையிலேயே நல்லா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் இந்த சில படத்துல எல்லாம் காமெடி தனியா ஆள் இருப்பாங்களா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யோகி பாபு இல்லையா அந்த படத்துல? யோகி பாபு எல்லாம் கிடையாது. ஹீரோ தான் மெயின். நிறைய காமெடி பண்ணுவாப்ல. ஹீரோயினும் காமெடி பண்ணாங்க. ஹீரோ கூட எல்லா கேரக்டரும் பண்ணுவாங்கடா. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தனியா காமெடி எல்லாம் தனியா கிடையாது. எனக்கு எந்த கேரக்டர்னு தெரியல. ட்ரெய்லரே நம்ம இன்னும் பாக்கல. அப்படியே போய் பாப்பா நல்லா இருக்கும். ட்ரெய்லர் பார்க்காம போய் பாரு, அப்பதான் இன்னும் நல்லா சர்ப்ரைஸா இருக்கும். ஆமா, அதான் வேற ஏதாவது பார்த்தா ஸ்பாயிலர் ஆயிரும். மீம் கூட பாக்கல, அதான் உனக்கு போன் அடிச்சேன். அப்படியே போய் பாரு, நல்லாதான் இருக்கும். ஆக்டிங் ஹீரோ ஃபர்ஸ்ட் படம் எனக்கே தெரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலிலே நல்லா தான் பண்ணிருப்பாப்ல, மிரட்டி விட்டுருப்பாப்ல. ரியாலிட்டியா தான். இதுல நான் கூட கொஞ்சம் டவுட்ல தான் போனேன், ஃபுல் படத்துக்குன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதுல வேற மீம்ல வேற அப்படியே பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு காப்பி பண்றாரு அப்படின்னு போட்டிருந்தாங்களா. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டிங் எனக்கு தனுஷ் மாதிரி இருக்கும். அதான் இவங்க வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நடிக்கிறான்னு போட்டிருந்தாங்களா. என்னன்னு பார்த்தா, ஆனா எனக்கு அப்பெல்லாம் தோணல பிரதீப் ரங்கநாதன் காப்பி பண்ண மாதிரின்னு தெரியல. எனக்கு வந்து நல்லாதான் இருந்துச்சு ஆக்டிங். சில சீன்லாம் நல்லா அழுகுற சீன்லாம் வந்துட்டு நல்லா நடிக்கிறவங்க அழுதாதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆகும். அழுகுற சீன்ல வந்துட்டு நடிக்க தெரியாதவங்க அழுதாங்கன்னா நமக்கு வந்துட்டு அழுகுமா சொல்லுவேல. ஒருத்தவங்க எல்லாம் நடிக்கிறாங்கனாலே அவங்க அழுகுறது வந்து அப்படியே ரியாலிட்டியா நமக்கும் அழுக வரும், நம்ம ரொம்ப ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் யாரு? அனஸ்வரா ராஜேந்திரன். இந்த மம்தா பைஜு கூட ஒரு படத்துல ஃப்ரெண்டா நடிச்சிருப்பாங்களா, ரொம்ப சூப்பரா இருக்காங்க படத்துல. அழகா ஏன்னா பாரு, இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரஷ் லிஸ்ட்ல எல்லாரும் ஆட் பண்ணி வாங்கி பாரு இந்த பொண்ணு. ஆல்ரெடி அப்பப்ப இன்ஸ்டால ரீல்ஸ் வரும், ஆனா மமிதா இல்ல இந்த படத்துக்கு அப்புறம் வரும் பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் இதுதான் தமிழ் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன் அந்த ஹீரோயினுக்கு. இதுக்கப்புறம் பாரு நல்லா பெரிய ஹீரோயினாவும் ஆயிடுவாங்க, நிறைய அந்த கிரஷாவும் ஆயிடுவாங்க பாரு எல்லாத்துக்கும். அந்த அளவுக்கு எல்லா படத்துலயுமே இந்த ஹீரோயின் தான்டா ஹீரோயின். மமிதா பைஜ்ல வந்து ஃப்ரெண்ட் ரோல தான் நடிச்சிருக்கோம். ஆமா, அந்த படம் அந்த படம் பார்த்தது இல்ல, பாத்துருக்கேன். ஓ சரி சரி சரி. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஓவராலா யார் நடிப்புமே குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல, எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம சில படத்துல எல்லாம் சில கேரக்டர் தேவையில்லாம இருக்கும், அப்படிலாம் இல்ல. இதுல எல்லா கேரக்டருமே வந்துட்டு மனசு நிக்கிற மாதிரிதான் இருக்குது. அப்புறம் படத்துக்கு பேத்தி விடுற போய் பாக்கணும். ட்ரிபிள் டி என்னன்னா அப்படித்தான் சூப்பரா இருக்குன்னு சொல்லி, ஆனா எனக்கு வந்து கனெக்ட் ஆகல. இது கண்டிப்பா கனெக்ட் ஆகும் உனக்கு. அப்புறம் படத்துக்கு போயிட்டு கேமரா வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க, படம் டைட்டில் பாயிண்ட் படத்தை டைட்டில் எல்லாம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. ஆமா, படம் முடிஞ்சு கிளம்பும் போதுதான் டைட்டிலே போடுவாங்க. அதனால கேமரா வச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. போய் பாரு, படம் ஒருத்தர் தான் இருக்கு. ஆமா, நாளைக்கு தான் போய் பாப்பேன் நானு. அப்ப நம்ம ஊரு ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல்லா ஆயிரும்ல, டிக்கெட் ஃபுல் பண்ணதா? கண்டிப்பா ஹவுஸ் ஃபுல்லா. போகும்போதுல எல்லாம் வந்துட்டு மொத்தமே ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. அவ்வளவுதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஆனா அடுத்து பாரு, இப்ப போக பிக்கப் பாரு, இப்பயே புக் மை ஷோ எல்லாம் பார்த்தா எல்லாமே ஓரளவு ஹவுஸ் ஃபுல்லா தான் காட்டுது எல்லா தியேட்டருமே. அந்த IMDb ரேட்டிங்ல எவ்வளவு இருக்கு இதுல?
நம்ம ஊர்ல டிக்கெட் எவ்வளவு தெரியல. நீ சென்னையில போயிட்டு வந்துருவ. 60 ரூபா டிக்கெட்டா நீ எவ்வளவு? கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சா நாளைக்கே போய் பாரு. நாளைக்கு அதுக்குள்ள போயிடுறேன். அப்புறம் ஆமா. இன்ஸ்டால அப்புறம் எனச்சா போட்டு இது பண்ணி விட்டுருவாங்க, நான் அந்த ஸ்பாயில் பண்ணி பக்கமே விட்டுருவாங்க. போகல. நீ அனுப்பிட லிங்க்குமே ஓபன் பண்ணல. மீம்ஸ் எதுவுமே அப்படியா? பார்க்கல. படம் சரி ஓவராலா bro. நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, பாட்டு சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சரி. எமோஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நடிச்சவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மெசேஜ் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன மெசேஜ் எல்லாம் சொல்லிருக்காங்க. அது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இன்னைக்கு அளவுக்கு இருக்கா? நல்லா நல்லா ஒரு மாதிரி கோர்வை நல்லாவும் இருக்கும்ல. மெசேஜ் ரொம்ப ஒரு மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி கூட ரொம்ப சின்ன படம் தான், 2 மணி நேரம் தான் வரும்னு நினைக்கிறேன். இது எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இது நல்லா தான் இருக்கு. எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியோட இதுதான் பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, பாத்துடணுமே எப்பயாச்சும். இது வந்து தனியா என்னோட என்னோட ஒப்பீனியன்டா. அதுக்குன்னு படத்தை வந்து உனக்கு எதுவும் கம்மியா தான் என்னைய போட்டு திட்டாதான். என்னோட எனக்கு பிடிச்சதுன்னு சொல்றேன். மேபி உனக்கு கொஞ்சம் கூட குறைய கூட பிடிக்கலாம். அது அவங்க 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 இதை பொறுத்து. எனக்கு நீ சொல்றது அதனாலதான் கேக்குறது. இந்த ஸ்கூல் போர்ஷனாலே நமக்கு கனெக்ட் ஆகும்ல. ஆமா, இதுல மெயினா அந்த ஸ்கூல் போர்ஷன் அதெல்லாம் வரும். இந்த ஸ்கூல்ல அப்படிதான் நீ பாத்துட்டு சொன்ன நல்லா இருந்துச்சு. லவ் டுடே அப்படிதான் பாத்துட்டு சொன்ன, போனேன் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கும். கண்டிப்பா நமக்கு அந்த டீனேஜர்ஸ்க்கு இந்த யூத்துக்கு எல்லாம் பிடிக்கும். வயசானவங்களுக்கு மேபி இது வந்து கொஞ்சம் இதா இருக்கலாம். போரே அடிக்கல, ஒரு சீன் கூட எனக்குலாம் போர் அடிக்கல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா நிறைய சீனுக்கு நல்லா சிரிப்பு வந்துச்சு. பின்னாடி நான் மட்டும் இல்ல, உட்கார்ந்து எல்லாருமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஹீரோ வந்துட்டு புது புது இது மாணிக்கே இல்ல, நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு அது போன படத்துலயே ஃபீல் ஆச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலில அழுகிற சீனு, அந்த ஸ்டேஜ்ல பேசுற சீனா நல்லா நடிச்சிருக்காங்க. நான் கூட சும்மா ஏதோ ஓரளவு படம் தான் நினைச்சு போனேன். எனக்கு விருப்பமே இல்லை இந்த படத்துக்கு போறதுக்கு. பார்த்தா நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்தத விட பல படம் நல்லா இருந்துச்சு. சரி, பாத்துட்டு சொல்றேன் நானும். சரிடா. சரி ப்ரோ, பாப்போம். சரி. ஒரு புது படம் வருதுனாலே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்ம கேங்கில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்டு. அவனுக்கு கால் பண்ணி இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு அவனோட ஒப்பீனியன் அண்ட் அவனோட ரிவ்யூவை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நம்ம பார்ப்போமா வேணாமாங்கிற டெசிஷனுக்கே நம்ம வருவோம். அப்படி எனக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் என்னோட அண்ணன். அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் ரிவ்யூ கேட்டு படத்துக்கு போகிறப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே என் சப்ஸ்கிரைபர், நீங்களும் படத்துக்கு போகணும் இந்த ரிவ்யூ கேட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் கேங்கில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்றவன் மனுஷன், வித் பெல் சிம்பிளையும் சேர்த்து பிரஸ் பண்றவன் பெரிய மனுஷன். ஆமா, நோ மோர் லோ ஆல்வேஸ் ஜாலி. அத தேவா அந்த சின்ன பசங்களை பார்த்து மைண்ட் அப்படியே வருது. நோ மோர் லோ ஆல்வேஸ் ஜாலி. நான் உங்கள் நண்பன் காளி.